What's up guys, this is cubing. Yes, it's here. The X-Man Tornado V2 3x3 magnetic cube என்கிட்ட இருக்கு. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா கியூபோட டாப் வியூவை மேக்னெட்ஸ் எல்லாம் எலிவேட் பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா டொர்னாடோ V2 இருக்குது. அண்ட் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் டிசைன் லோகோ இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சைனீஸில் என்னென்ன எழுதிருக்கு, QI டாய்ஸ் எக்ஸ்மேன் டிசைன் அண்ட் ஃபுல்லாக சைனீஸ். அண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெருசாக இருக்குது. ஆக்சுவலி கியூபோட சைஸ் சின்னதுன்னு சொன்னாங்க, பட் இவ்வளோ பெரிய பாக்ஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியல. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் தெரியும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் எஸ், பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா க்யூப் வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வால் லைனப்பில் வர எல்லா க்யூப்ஸையும் இது மாதிரி பாக்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த எக்ஸ்மேன் டிசைனில் வந்து டொர்னாடோ V2 இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஃப்ளார் 2x2 இதே மாதிரி பாக்ஸில் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் க்யூப் கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சசரிஸ் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் இங்கே க்யூப் ஓரமாக வச்சுடுவோம். அண்ட் ஆக்சசரிஸ் பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சசரிஸ் பாக்ஸை வந்து இப்படி தனியாக இங்கே ஒரு அட்டையை வச்சு ரிமூவ் பண்ணி இந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு டொர்னாடோ V2 கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இது என்னென்னா டிசைனர் உடைய கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டிசைனர் தான் எக்ஸ்மேன் டிசைன் ஃபுல்லாகவே அவர் டிசைன் பண்ணுது. ஆரம்பத்தில் எக்ஸ்மேன் டிசைனில் என்னென்ன க்யூப்ஸ் வந்ததோ எல்லாமே இவர் தான் டிசைன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரோட பேர் ஜின்ஷாங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் க்யூப் துடைக்கிறதுக்கான கிளாத்துன்னு நினைக்கிறேன். கிளாத்தோட குவாலிட்டி பார்ப்போம். ஒரு ரப்பர் மாதிரி ஒரு கிளாத் இருக்குது. அண்ட் இந்த கிளாத்தை ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது CFOP மேனுவல் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய மேனுவல் அவசியம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொர்னாடோ V2 அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸில் ஏதோ ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுவோம். ஐ திங்க் இது எல்லாமே என்னென்னா நம்ம வந்து என்னென்ன எலாஸ்டிசிட்டி சிஸ்டம், என்னென்ன மேக்னெட்ஸ் இருக்குது அண்டு எப்படி இதை யூஸ் பண்ணணும் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கு. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா சைனீஸில் இருக்குது. இப்படி திருப்பினா இங்கிலீஷில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டொர்னாடோ V2 மேக்னெட் சிஸ்டம் போட்டு இங்கே வந்து மேக்னெட் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம், மேக்னெட்டில் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அண்ட் சென்டர் கேப்பை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும், சென்டர் கேப்பில் என்ன பண்ணியிருக்காங்க. அண்ட் டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டமில் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம் அண்ட் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம். இந்த ரெண்டுத்தையும் எப்படி பண்ணணும். அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செட்டிங்ஸ், மொத்தம் 125 காம்பினேஷன் ஆஃப் செட்டிங்ஸை வந்து நம்ம இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு க்யூப் பேக்கும் என்னென்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு லெதர் பேக் மாதிரி இருக்குது. பட் இது லெதர் இல்லை, வேறு ஏதோ ஒரு மெட்டீரியல். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. இது ஒரு ஃப்ளாட் ஹெட் ஸ்க்ரூ ட்ரைவர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக 3 ஸ்க்ரூ ஆக்சசரிஸ் இருக்குது. இதை வந்து நம்ம என்னென்னா ஒன்றா ரிமூவ் பண்ணி இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்சசரிஸ் பாக்ஸில் இருக்கிற எல்லா ஆக்சசரிஸும். இப்போ நம்ம வந்து என்னென்னா க்யூபுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இதுதான் க்யூப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை இப்படி ஓப்பன் பண்ணோன்னா க்யூபை வந்து கவரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த டயல் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஷீட்டு தான் போல். இது தனியாக எடுத்து இங்கே ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. இந்த பாக்ஸை நம்ம வச்சுடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக்கை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஜூஸ் ஓகே, ஃபுல்லாக என்னென்னா லூபாக இருக்குது. ஓகே, லைட்டாக தொடிச்சாச்சு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் லூப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ் ட்ரை பண்ணுவோம். க்யூப் கொஞ்சம் பிளாக்கியாக எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. பட் வந்து டேர்னிங்ஸ் எல்லாமே ரொம்ப பிளாக்கியாக எனக்கு ஃபீல் ஆகுது. எதுனால அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த க்யூப் நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருந்தது. லூப் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஃபேக்ட்ரி லூப் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த லூப்லாம் கொஞ்சம் மேலே இருந்தது, கொஞ்சம் வலுவழுக்கிற மாதிரி இருந்தது, அதிகமாக இருந்தது.
அண்ட் கார்னர் கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரொம்ப மட்டமாக இருந்ததுன்றே சொல்லுவேன். கார்னர் கட்டிங் சுத்தமாகவே ஆகலை, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து பண்ணாதான் கார்னர் கட்டே ஆச்சு. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஸ்ட்ரென்த் வந்து 3ல கொடுத்துருந்தாங்க அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கம்ப்ரெஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3ல தான் கொடுத்துருந்தாங்க. அந்த செட்டிங்கில் தான் இப்போ கரண்ட்டாக இருக்குது. நான் ஒரு 5 to 6 டேஸாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேக்ட்ரி செட்டிங்கில் கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் லோவர் செட்டிங் 1 மூணுத்துக்கும் 1ல் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வேறு எந்த செட்டிங்கும் நான் வந்து ட்ரை பண்ணல. பேசிக்காக இந்த கியூப் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக, ஸ்மூத்தாக, ஸ்பீடாக, சைலண்ட்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக்கியாக கொஞ்சம் கார்னர் கட் பண்ண கஷ்டப்படுற மாதிரி லாக்அப் ஆகிற மாதிரியாகவும் இருக்குது. எனக்கு அந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் சுத்தமாக பிடிக்கல. என்னென்னா ரொம்ப பிளாக்கியாக இருக்குது, ரொம்ப லாக்அப் ஆகிட்டே இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா சம் கியூப்ஸ் இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் நான் மோஸ்ட்லி CMS யூஷன் லிட்டில் மேஜிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மாற்றி. எனக்கு ரெண்டுத்துலேயும் லாக்அப்ஸ் ஆகும். எதனால அந்த கியூப்ஸில் லாக்அப்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய டேர்னிங் ஸ்டைல் கொஞ்சம் வந்து என்ன சொல்ல ஃபிங்கர் ட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றினா அது சரியாகும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே டேர்னிங் ஸ்டைல் யூஸ் பண்ணாலும் சரி, நான் டேர்னிங் ஸ்டைல் டிஃபர் பண்ணாலும் சரி, எந்த ஃபிங்கர் ட்ரிக் மாற்றி யூஸ் பண்ணாலும் எனக்கு லாக்அப்ஸ் அடிக்கடி ஆகிட்டே இருக்குது. அது இந்த கியூபோட ஒன் ஆஃப் த ட்ராபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து என்னென்னா மொத்தம் 125 காம்பினேஷனான செட்டப்ஸ் இருக்குது, கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த 125 கஸ்டமைசேஷன்ஸை ட்ரை பண்ணி நம்ம வந்து பார்த்தா தான் நமக்கு வந்து என்ன சொல்ல பர்ஃபெக்ட் செட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் 125 கஸ்டமைசேஷன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் மேக்னெட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 செட்டிங் இருக்குது, ஆக்சிஸ் டிஸ்டன்ஸில் 5 செட்டிங், ஸ்ப்ரிங் கம்ப்ரெஷனில் 5 செட்டிங் இருக்குது. அண்ட் இந்த செட்டிங் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு தான் இந்த டூல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஹெட் மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மேக்னெட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி தெரிந்து பாருங்கள். இந்த லைன் வந்து மிடில் ஒரு டாட் இருக்குது, இந்த சைடு வந்து ஒரு டாட் ஒரு ப்ளஸ் இருக்குது, இந்த சைடு ஒரு டாட் ஒரு மைனஸ் இருக்குது. இந்த 5 செட்டிங்ஸ் தான் இந்த மேக்னெட்கான ஸ்ட்ரென்த்து. மொத்தம் நீங்கள் 8 இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும். எட்ஜில் இந்த சைடு 4 அண்ட் இந்த சைடில் 4. அண்ட் இந்த மேக்னெட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லணும்னா நான் வந்து மிடில் வச்சு தான் நான் வந்து டர்ன் பண்ணிக்கிட்டு சால்வ் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் நடுவில் எப்போது நான் மேக்னெட்ஸை பார்த்தேன்னா திடீர்னு 1ல் இருக்கும், திடீர்னு ஒரு மேக்னெட் 5ல் இருக்கும். இது கரெக்டாக ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்க மாட்டுது. எதனால அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு வேளை என்ன சொல்ல நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும் போது உள்ளே வந்து ப்ரெஸ் ஆகுது, ஸ்ப்ரிங்கால் உள்ளே ப்ரெஸ் ஆகி உள்ளே புஷ் ஆகுது. அதனால வந்து உள்ளேயே மாட்டிக்கிட்டு மேபி செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டேர்னிங்ஸ் அப்போ வந்து என்னுடைய செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகுது. அண்ட் இந்த டூலை வச்சு நீங்கள் பின்னாடி இப்படி திருப்பினீங்கன்னா இங்கே மைனஸ்க்கு கொண்டு போனீங்கன்னா அது வந்து என்ன சொல்ல செட்டிங் 1 வந்து லோவஸ்ட் மேக்னெட் செட்டிங். அதே செட்டிங்கில் நீங்கள் லாஸ்ட்டில் ரைட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மேக்னெட்ஸ் வந்து இங்கே ப்ளஸ் கிட்ட காட்டும். அது வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேக்னெட் செட்டிங்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு மேக்னெட் வந்து கீழே இறங்கி போகும். உங்களுக்கு இங்கே ஒரு கேப் இருக்குது, இதை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கேப் இருக்குது அண்ட் இதை டர்ன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து மொத்தமாக போயிடுச்சு. இதுதான் அந்த மேக்னெட்ஸ்க்கான செட்டிங்கு. அண்ட் இப்போ வந்து சென்டர் கேப்பை நான் ரிமூவ் பண்ணேன்னா உங்களுக்கு இங்கே கலராக 2 ரவுண்ட் இருக்குது. அண்ட் இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்னா உங்களுடைய டூலில் இது மாதிரி ஒரு யூ ஷேப்பில் ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை எடுக்கணும். அதுக்கு என்னென்னா இந்த டூல்லேருந்து இந்த மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் ஹெட்டை வந்து எடுத்து இதுக்குள்ளே நம்ம மறுபடியும் வச்சுட்டு இதை மேலே போட்டுடலாம். இந்த யூ ஷேப்பில் இருக்கிறத இந்த ரவுண்டில் நம்ம வச்சுட்டு லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணால் ஒரு ரவுண்ட் டேர்ன் ஆகும், ரைட் சைடில் டேர்ன் பண்ணால் ஒரு ரவுண்ட் டேர்ன் ஆகும். அண்ட் லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் வந்து மாறுது. ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ்னால் அந்த கோருக்கும் ஸ்க்ரூக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மாறுது. மொத்தம் 5 செட்டிங் இருக்குது. இது 1. அப்படியே நான் ஆன்டி கிளாக் வைஸ் லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணிக்கிட்டே போனோம்னா 2 3 4 5 அண்ட் மறுபடியும் 1க்கு வந்துடுது. அதே சமயத்தில் நான் ரைட்டில் கிளாக் வைஸில் டேர்ன் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரெஷன் வந்து மாறும். 1 2 3 4 5. உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ்க்கான நம்பர்ஸ் வந்து இந்த ரவுண்ட்லேயே தெரிஞ்சிடும். பட் ஸ்ப்ரிங் கம்ப்ரெஷனுக்கான நம்பர்ஸ் எந்த செட்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு எல்லா சென்டர்ஸ்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் இருக்கிற இடத்துல இந்த நம்பர் எந்த ஆரோ பார்த்து இருக்கோ அதுதான் உங்களுக்கான ஸ்ப்ரிங்க்கான செட்டிங். இப்போ 3ல் இருக்குது. நான் இப்போ ரைட்டில் டேர்ன் பண்ணுறேன், 4க்கு மாறுது, மறுபடியும் டேர்ன் பண்ணுறேன், 5க்கு மாறுது, மறுபடியும் டேர்ன் பண்ணுறேன், 1க்கு போகுது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயர் லோவஸ்ட்டு செட்டிங்கில் இருக்குது. லோவஸ்ட்டு செட்டிங்கில் இருக்கும்போது லேயர் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அண்ட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கார்னர் கட்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இருந்தாலும் அந்த லாக்அப்ஸ் இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்ல நான் அந்தளவுக்கு எஃபர்ட் போடல. கார்னர் கட்டிங் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது, லைட்டாக மட்டும் லாக்அப் ஆகுது. பட் கார்னர் கட்டிங் இந்த செட்டிங்கில் வந்து நல்லா இருக்குது. டிஃபால்ட்டு செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கார்னர் கட்டிங் ரொம்ப மோசமாகவே இருந்தது. இப்போ நான் 5th செட்டிங்க்கு போகிறேன். அண்ட் இதுதான் ஹையஸ்ட் செட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைட்டாக ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் இப்போ வந்து கார்னர் கட்டிங் பார்த்தோன்னா பாருங்கள் சுத்தமாகவே ஆக மாட்டுது. கார்னர் கட்டிங் லைட்டாக தான் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும்.
அந்த ஸ்பீடு இருக்குது, பட் என்னென்னா அந்த டைட்னஸ் வந்து எனக்கு தெரியுது அந்த 5th செட்டிங் போனோன்னே. இப்போது வந்து நான் க்யூபை 3rd செட்டிங்கில் தான் வச்சுருந்தேன். ஸோ வந்து என்னென்னா நான் 3rd செட்டிங்க்கே கொண்டு போகிறேன். எஸ். அண்ட் சென்டர் கேப் மாட்டும் போது பார்த்து மாட்டணும். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிளிப்ஸ் இருக்குது. அந்த கிளிப்ஸ் வந்து இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அது கரெக்டாக இங்கே கிளிக் ஆனால் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல சென்டர் கேப் வந்து உட்காரும். அண்ட் மை ஓவரால் இம்ப்ரெஷன் இந்த க்யூப்பில் பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது, நல்ல சைலண்ட்டாக இருக்குது சொல்லப்போனால் அதுதான். அண்ட் க்யூபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 55 mm 72 grams, நல்ல லைட் வெயிட்டாகவும் சின்னதாகவும் இருக்குது. பேசிக்காக டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 56 mm தான் நிறையா பேர் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட் 3x3 சைஸ். அண்ட் இது 55 mm வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தோணுது. நான் வந்து யூஸின் லிட்டில் மேஜிக் யூஸ் பண்ணும்போது இது என்னன்னா 55.5 நினைக்கிறேன். எனக்கு 55.5 பழகுனதால எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல. அதுவும் இல்லாமல் GTS 3M என்னன்னா 55.5 mm தான். இந்த ரிட்ஜஸ் இருக்கிறதால தான் அது 56 mm. ஸோ இந்த சைஸ் எனக்கு பழகினதுக்கப்புறம் 55 ஓரளவுக்கு எனக்கு நல்லா தெரியுது. பட் 56 mm பழகிட்டு திடீர்னு 55 வந்தீங்கன்னா உங்களுக்கு க்யூப் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தோணும். அண்ட் க்யூப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, செம ஃபாஸ்ட்டாக, ஸ்மூத்தாக, சைலண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ்க்கு நம்ம இந்த க்யூபை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு சைலண்ட்டாக இருக்கும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. கிளாஸில் டீச்சர் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது நீங்கள் க்யூப் பண்ணாலும் இந்த சத்தம் அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, அந்தளவுக்கு சைலண்ட்டாக இருக்குது இந்த க்யூப். அண்ட் ஃபேக்ட்ரி லூப் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, உள்ளே வந்து நிறைய லூபே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா, நான் சென்டர் கேப் கழட்டும் போது உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு மறந்துட்டேன். என்னென்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ ஹெட் இல்லாமல் இருக்குது. பட் மற்ற க்யூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ ஹெட் கண்டிப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரூ ஹெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கே நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு தான் என்னென்னா இந்த சர்க்கிள், இந்த சென்டரில் இருக்கிற சர்க்கிளை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஹைலி ப்ரிசைஸ்டு மிஷின் வச்சு கோருக்கும் ஸ்க்ரூக்கும் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதை கழட்ட முடியாது, கழட்டினீங்கன்னா உங்கள் க்யூப் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த க்யூபை நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கழட்டாதீங்க. அண்ட் ஒன் லாஸ்ட் திங், இந்த க்யூபை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 2000 பட்ஜெட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஐ வில் ரெக்கமெண்ட் இட். பட் அதே சமயத்தில் நல்லா ஃபாஸ்ட்டாக நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு ஃபாஸ்ட் க்யூப் பழகிடுச்சு, லைக் மோயு WRM இல்லை GTS 3M அது மாதிரி க்யூப்ஸ்லாம் பழகிடுச்சு அப்படின்றவங்க இந்த க்யூபை கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பேன். சில பேர் வந்து ஒரு 1600 1700 பட்ஜெட்டுக்கு MGC L8M எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அவங்களாம் தாராளமாக இந்த க்யூப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து மொத்தம் 125 கஸ்டமைசேஷன்ஸ் இருக்கிறதுன்றதால எதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி கரெக்டாக அவங்களுடைய டேர்னிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த க்யூபில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட், ஸ்லோ அண்ட் சைலண்ட் ஃபீலிங் இருக்க பாருங்கள், அந்த டேர்னிங் ஃபீலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து என்னென்னா இப்போ வரைக்கும் என்னென்னா அந்த GAN X உடைய ஒரு மினி வேர்ஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. GAN Xல ஒரு 60% இந்த க்யூப்பில் இருக்குது. என்னென்னா GAN Xோட சின்னதாக இருக்குது, அந்த ஃபாஸ்ட்டான ஃபீலிங் இதில் இல்லை. இதில் வந்து என்ன சொல்ல ஒரு நார்மல் கண்ட்ரோலபிள் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஃபீலிங் இருக்குது. நான் வந்து ஆக்சுவலி ஷீயுடைய வால்க் 3 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வால்க் 3 வாங்கி அதை மேக்னடைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலும் நான் ஷீயுடைய வால்க் 3 வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா, ஷீ க்யூப்ஸ் மோஸ்ட்லி என்னென்னா எல்லாமே ஸ்டேபிளாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஹை ஸ்பீடில் டர்ன் பண்ணாலும் நமக்கு வந்து என்னென்னா செம்ம ஸ்டேபிளாக ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் கரெக்டாக எக்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா 3x3 டொர்னாடோ V2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. க்யூப் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, மேபி நான் சொல்ல OHக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ OHக்கு வந்து நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு என்னென்னா அந்த blocky ஃபீலிங் வந்து எனக்கு லாக்அப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. அண்ட் இந்த க்யூபை வாங்குறதுக்கு முன்னாடி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன், நான் இந்த க்யூப் வாங்குவா இல்லை MGC Square 1 வாங்குவான்னு சொல்லிட்டு. மக்கள் தீர்ப்பு டொர்னாடோ V2M தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் இந்த க்யூப் வாங்கினேன். நான் இந்த க்யூப் வாங்கி யூஸ் பண்ணி 2வது நாளே நான் க்யூபை தமிழ் ப்ரோக்கு மெசேஜ் பண்ணேன், இதுக்கு MGC Square 1 வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிட்டிங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த க்யூபை பற்றி நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தாலும் இல்லை இந்த க்யூபை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் தாராளமாக ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இன்கேஸ் ஏதாவது வீடியோ இதை பற்றி ஃபியூச்சரில் தேவைப்பட்டதுனாலும் இல்லை எனக்கு வந்து அந்த பர்ஃபெக்ட் செட்டிங்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த க்யூப் அந்த செட்டிங்கில் வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செட்டிங்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நான் தாராளமாக போடுவேன். அண்ட் இந்த க்யூபை நீங்கள் வாங்கணுன்னா பையிங் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த சேனலை சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். And that's it in this video. Thank you for watching and bye.